மக்களே வணக்கம். நீட் ரிசல்ட் வந்தாச்சு. உங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த தடவை என்டிஏவால் இப்படியும் ஒரு கொஸ்டின் பேப்பரை செட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அடுத்து வந்து ட்ராப்பர்ஸ் வந்து அடுத்து கோச்சிங் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ரிபீட்டர்ஸ் வரலாம். ஸோ ரிபீட்டர்ஸ்க்கு ட்ராப்பர்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ ஒரு 4-5 கோச்சிங் சென்டரை பற்றி பேசுவோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இந்தியாவில் ஒரு டாப் 5 ரேங்க்கில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏர் 5 அந்த டாப் 10ல் இருக்கவங்க எல்லாருமே கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எடுத்தவங்க தான். யாருமே ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் என்ன, இன்ஸ்டியூட்டோட ஆவரேஜ் என்னங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கே வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து செட் ஆகும், உங்கள் பசங்க வந்து எங்கே சேர்த்தா வந்து அவங்களால நெக்ஸ்ட் இயர் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து டாப் 10 ரேங்கில் டாப் 5 வருவாங்கள்ல, அதாவது 10 ரேங்க்கில் 5 ரேங்க் வந்திருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சைதன்யா குரூப் அவங்க இதில் டாப் 10க்குள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாராயணா, ஆலன், ஆகாஷ் இவங்க எல்லாருமே கிளாஸ் ரூம் ட்ரைனிங் 2 வருஷம் 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் 10 ஏர் ரேங்க்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஸ்கோருமே வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா இந்த தடவை 686 தான் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் 682, 81 அந்த மாதிரிலாம் இந்த கேட்டகரியில் இருக்கவங்களாம் வந்திருக்காங்க. சைதன்யா, ஆகாஷ், ஆலன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாராயணா இவங்கெல்லாம் இந்த இன்ஸ்டியூட்லாம் வந்து ரிபீட்டர்ஸ்க்கும் ட்ராப்பர்ஸ்க்குமே நிறைய அந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் நல்லா கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வேலம்மாளோடது வந்து பார்த்தீங்கன்னா 651 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மார்க்கு. க்ரீன் பார்க் வந்து 641 எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஓவரால் இந்தியா தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்ஸ்டியூட் ஆவரேஜ் இந்த ஆவரேஜ்னு உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க 600க்கு மேலே நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் போதியில் தான். வேலம்மாள் போதி கேம்பஸோட ஆவரேஜ் இன்ஸ்டியூட் ஆவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் அங்கே மேட்டர். ரெகுலர் ஸ்டூடெண்ட்டை ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்குமே அங்கே ரிபீட்டர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்குள்ளே வரவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. பட் ஆவரேஜ் இந்த எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே வந்து இன்ஸ்டியூட் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. அங்கே நல்லா இருக்குது. க்ரீன் பார்க் இன்னும் நான் இன்ஸ்டியூட் ஆவரேஜ் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அவங்களுமே ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான் 641 எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க இந்த மற்ற இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடவை என்டிஏ இவ்வளவு கஷ்டமாக கேட்டிருக்கு. இதில் வந்து கட் ஆஃப் வந்து நல்லா ஒரு 600 எடுத்தாலே நல்ல காலேஜ் கிடைக்கும் தான் சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். உங்களுக்கு நீட்டில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இன்ஸ்டியூட் அதை பற்றி டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி.